ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். என் பேரை என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். தோசை தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்ருக்காரு. இது வந்து எந்த கடை மாவு அப்படின்னு சொல்கிறத இப்போ வேணாலும் சாப்பிடலாம். இப்படி கூட கடிச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாவு வந்து ரொம்ப ருசியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது 35 ரூபாய்க்கு ஒர்த்து தான். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குது. நான் வாங்கிட்டு வந்து சமைச்சு பார்த்து தான் சொல்லணும்னு நினச்சிட்டு தான் சொல்லலை. வாங்கினேன், ஆனால் இப்போ தான் சமைக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குது. எல்லா மாவுமே தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, திருவள்ளூர் சிலை கார்னர்லேயே இருக்குது இவருடைய மாவோடைய கடை. பாருங்கள், இந்த சட்னி வந்து உடச்சக்கலை சட்னி. ஆனால் தேங்காய் இல்லாதவே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்போது தேங்காய்லாம் போட்டு அரைச்சிருந்தா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்குறேன். எனக்கு வந்து தோசையே பிடிக்காது. நான் இவர் கடையில் வாங்கும்போது நான் கேட்டேன், எல்லா மாவுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட போட்டிருப்பேன். கம்பு இருக்குது, சோளம் இருக்குது, முடக்கத்தங்கீரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுலேயுமே வந்துட்டு அவர் வந்து மாவு வச்சுருக்காரு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு இந்த மாவு வந்து எனக்கு ஓகே, பிடிச்சிருக்கு. 35 ரூபாய்க்கு ஒர்த்து தான். தாராளமாக 4 பேர் திருப்தியாக சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் கடைக்கு போயிட்டு எறாவையும் மீனையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி எங்கள் வீட்டுக்காரும் என் பொண்ணும் வந்துட்டாங்க. என் பேரனும் கூட போயிருந்தார். ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னார். வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா மீன் கொஞ்சம் கூடமே சரியில்லை. சரி என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று சமைச்சாச்சு. நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சிருப்போம். லாஸ்ட்டு முடிகிற டைமில் அந்த விஷயத்த வந்து ஒருத்தவங்கள்ட்ட நம்ம சொல்லும்போது அந்த விஷயமே நம்மளுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். ஏன்டா சொன்னோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யாருக்காவது நடந்திருக்கா? எனக்கு அப்படி தான். நான் ஒரு விஷயத்தை நோக்கி நான் போயிட்டுருக்கும்போது நான் ஒரு விஷயம் செஞ்சு முடித்து சக்ஸஸ் ஆகிற டைமில் வந்துட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக தான் நடந்தது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எனக்கு வந்து ஆக்சுவலாகவே உண்மை அதுதான். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நடந்து முடிஞ்சால் கூட எந்த நபர்கிட்ட சொல்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நபர் வந்து நம்ம நல்லா இருக்கணும், ரொம்ப சூப்பராக இருக்கணும், நம்மளுடைய அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகிறத வந்து அவங்க சந்தோஷப்படணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். என் பேரனுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் சமைச்சு கொடுக்குற சிக்கன் பக்கோடா வேணாம், கடையில் வாங்கி கொடுக்குறது தான் பிடிச்சிருக்கு அவருக்கு வந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.